சீக்கிரம் சாப்பாடு போடுமா, பசி உசுறு போகுது. இந்த கோழி குழம்பு வாசம் வேற தூக்குது. ஐயே, இன்னைக்கு எப்படிமா சமைச்ச? கோழி 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 கோழி. பிரமாதம். நச்சா, என்ன ஒண்ணு பேச மாட்டேங்க? என்ன உள்ள? நான் ஒண்ணு சொல்றேன், கேப்பீங்களா? கல்யாணம் இந்த 7 வருஷமா நீ சொல்லதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணு சொல்லு. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிங்க. போச்சு போச்சு போச்சு. என்ன சொன்ன? இல்ல அங்க சொன்னியா, ஒண்ணு விளங்கல. அதான் என்ன சொன்ன? நமக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறமும் எனக்கு குழந்தை பிறக்கும்னு தோணல. ஊர்ல பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க சேனை தொட்டு வைக்கிறீங்க. நீங்க சேனை தொட்டு வைக்கிறதுக்கு எந்த வீட்டுல ஒரு புள்ளை இல்லையே. இந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கிறீங்க. இந்த வீட்டுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப ஒரு புள்ளை இல்லையே. உங்க பாட்டனுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு நீங்கன்னு இப்படி பரம்பரை பரம்பரையா நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்ப உங்க தலைமுறைன்னு சொல்லிக்க ஒரு புள்ளை இல்லையே. இவ்வளவு நாளா என் மனசுல இந்த வேதனை இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஊர்ல பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களோட ஆடி பாடி தெரிஞ்சுட்டு வந்ததுல இருந்து நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லைன்னு என் மனசு கொடுத்து புரிக்கிட்டு இருக்கு. இப்படி அனுபவம் சித்திரவதைப்படுறத விட ஒரே சேர்த்து இல்லாம தோணுது. அதனாலதான் சொல்றேன், நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்படியா? அது நான் வச்சு நீ சொல்ற. அதான் நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். பொண்ணு பாத்துட்டீங்களா? எந்த ஊரு? எந்த ஊரு? காமகோட்டை. ஒன்னே விட்டு அழகு இல்லைன்னா கூட ஓ அளவுக்கு அழகா இருக்கா. ஓஹோ, அந்த அளவுக்கு போயாச்சா? அவ பேர் என்ன? பேரு என்ன? அப்ப பஞ்சவரம் வச்சுக்கோ. பொண்ணு பார்த்ததோட நின்னாச்சா இல்ல பரிசுமே போட்டாச்சா? ஏச்சா, உன்னால ஒன்னாம கொண்டு குடும்பம் நடத்த போறவா ஓ இஷ்டம் இல்லாம நான் பரிசு போன நானே. நீ வந்து பார்த்து எல்லாம் சேர்ந்து கரெக்ட் பண்ண. சரி சரி கிடைக்கட்ட முதல்ல கீழே எடுத்து வா. கீரை முறை இல்லாம அங்க வைக்க எங்க வைக்க வேண்டியதுதானே? வரவ எல்லாம் முறையா வைப்பா. ஏனாச்சியா, வாய்க்கு ருசியா கோழி குழம்புலாம் வச்சு கொடுத்து விட்டு வெத்த மச்சு கொடுக்காம அங்க வந்து படுத்துக்கிட்ட. எங்க போற? வாங்க. ஏய் பாப்ல அடா ஓடிங்களா நீங்க? ஏய் இங்க பாரு, நான் கல்யாணம் ஒன்று கேட்டேன் உங்ககிட்ட. நீயா எதுவும் ஆரம்பிச்சு நீ அங்க சுண்டு படுத்துட்டா என்ன அர்த்தம்? சரி, கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, எல்லாம் வாசலம் தான். இன்னைக்கு வரைக்கும் 2 பேரும் டாக்டர்கிட்ட போய் உடம்பு பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கோமா? இல்ல. சரி இங்க பாரு, இப்ப காலைல எழுந்திரிச்சதான் நேரம் டாக்டர்கிட்ட போறோம். நம்ம 2 பேர் உடம்பையும் பரிசோதிச்சு பாக்குறோம். பார்த்து ஏன் உடம்பு குறை இருந்தால் நீ இன்னொருத்தர கட்டிக்குவியா? இனிமே இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் ஆரம்பிச்சா அடிச்சு பல்லெல்லாம் கட்டுப்பேன். என் பல்லெல்லாம் உடைச்சிட்டீங்கன்னா நான் சிரிக்கும் போது நல்லா இருக்க மாட்டேன். நீ கவியா போனாலும் உன் சிரிப்பு எனக்கு பிடிக்கும். இங்க வாரு, எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. கேனச்சிருக்கி புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிறத விட்டுட்டு வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணி வைக்க போறாளாம். வர சிறுக்கி இவ கையில ஊதாங்கோல கொடுத்து அடுப்பு உதும்பா, இவ அடுப்பங்கரையில உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்க வேண்டியதான். மருமக நல்லவக ஒசலவங்க நினைச்சா
அவ சொல்ல சொல்ல ஒய்யாரமா ஊங்கட்டிட்டு இருக்காக. ராதா, எங்க அத்தானை பத்தி என் தங்கச்சியை பத்தி தாறு மாறா பேசிட்டு இருந்த என் கரு கருவால உன் சங்க கரு கருன்னு அத்து போடுவேன். சும்மா இருடா, என் காதால கேட்டதை தான் புலம்பிட்டு இருக்கேன். அத்தா ஏதாவது தங்கச்சி சீண்டி பார்த்திருப்பாரு. ஏன் அத்தா போய் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணுவாரா? அவங்க ஏதாவது பேசுனதை அரைகுறையா கேட்டுட்டு இங்க வந்து தொல்லை பண்றியா? ஒட்டு கேட்ட கதை அத்து போடுவேன். ராத்திரி ராஜில்ல சாப்பிட்டியா? போய் தூங்கு போ. வா, பெரிய ஓவியம். ஓவியம் தான் என் தங்கச்சி. இப்படி ஒரு ஜென்மம். ஏய் போக்கத்தவள, இங்க வீடு ரெண்டு பட்டுட்டு இருக்கு, நீ எனக்கு என்ன வந்ததுன்னு தூங்கிட்டு இருக்கியா? திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. ஏண்டி, ஒரு குழந்தைய பெத்துக்கோ, குடும்பத்தை விருத்தியாக்கும்னு உனக்கு ஆசை இல்லையா? போடி போ, உன் புருஷன் ஊஞ்சல்ல ஒத்தில ஆடிக்கிட்டு இருக்கா, அவன் கூட போய் படுப்போ. என்னது, அவங்க கூட போய் படுக்கிறதா? அண்ணா, பாய கொண்டு போய் மொட்டை மாடல போடு. பாத்தீங்களா, புருஷன் அங்க மொட்டை மாடியிலயும் பொண்டாட்டி இங்கேயும் படுத்துட்டு இருந்தா குடும்பம் நல்லாதான் விருத்தியாகும். ஏண்டா, ஒத்தையில உட்காந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன குட்டி போட்ட போன மாதிரி உலாவிட்டே இருக்க? ராவுல தூக்கம் வரல உனக்கு? எப்படிடா தூக்கம் வரும்? நாச்சியாளுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, ஒரு புழு பூச்சை கூட காணும். உனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, இங்கேயும் எதுவும் காணும். என் கட்ட வேகறதுக்குள்ள ஒரு பேரனையும் பேத்தியும் பார்க்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? உனக்கு ஒன்னும் ஆகாதாத்தா, 100 வயசு வரைக்கும் நீ நல்லாதான் இருப்ப. பாவாங்க தங்கச்சி குழந்தை இல்லாம வருத்தப்பட்டு இருக்கா. இங்க அண்ணங்கார என்ன குழந்தை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்க சொல்றேன். எப்படியாத்தா சந்தோஷமா இருக்கணும்? எப்ப அந்த மரத்துல காய் காய்க்குதோ அப்பதான் இந்த மரத்துல பூ பூக்கும். நாஜான் சட்டேருமா வந்துட்டேன். ஐயோ, என்னங்க தீயக்க அரைச்சிட்டு வர சொன்னீங்க, அதுக்குள்ள குளிச்சிட்டீங்க? நீ அரைச்சிட்டு வரது எவ்வளவு நேரமா குளிச்சுக்கிட்டு இருக்கிறது? அதான் பார்த்தேன், பக்கத்துல உப்பு சோப்பு இருந்துச்சு, எடுத்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சு விட்டேன். ஐயோ, நேரமா சீக்கிரம் சட்டை எடுத்து வா, ஓடு. சரி விருங்க. என்ன சொல்லிவிட்டு தலையெல்லாம் ஒரே ஈரமா இருக்கு, சீக்கிரம் தோட்டி சாம்பானி போடு, இல்ல தலையில நீர் கட்டிக்க. அவன் தவிட்டு போய் எங்க போனா? நேத்து ராத்திரி பக்கத்து பஞ்சாயத்து சொல்லியிருந்தேன், வரல அவன். அவன் நாய் ஏதோ பண்ணிருக்கான், அது வகையா பதம் பாத்துருச்சு, இப்ப ஊசி போடுறேன்னு போயிருக்கான். வழக்கமா அவன் நாய் கடிப்பான், இன்னைக்கு பாய ஏமாத்தம் போல இருக்கு. சரி, பணம் கொடுத்து அவனுக்கு. அதெல்லாம் கொடுத்துட்டேன், நீங்க உட்காருங்க. எதுக்கு உட்காருங்க. என்ன பண்ண போற? தலையை தோட்டிடுறேன். ஒரே நேரம் நான் குழந்தையாரு தலையை தோட்டி விடுறதுக்கு? எனக்கு நீங்க தான் புள்ள. டெல்லிக்கு ராசனாலும் பள்ளிக்கு புள்ளன்னு சொல்லுவாங்க. சரிதாய், நல்லா தோட்டு. நீங்க தோட்டிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். எங்க போற? என்னங்க, அடுப்புல பாலை வச்சிருக்கேன். ஐயோ, வீரம் போயிரும். ஆமா, பக்கத்து ஒரு பஞ்சாயத்துக்கும் நீங்க தான் போணுமா? அங்க பஞ்சாயத்து பண்றதுக்கு ஆளே இல்லையாக்கும். என்ன பண்றது? குசும்பு பண்ணா பஞ்சாயத்துல ஒரு பையன் ஆயிட்டான், நம்ம தான் போய் தீர்ப்பு சொல்ல வேண்டியிருக்கு. ஐயோ, மறந்துட்டேன் பாருங்க. என்ன? அந்த சட்டையை கழட்டுங்க. எதுக்கு? அதுல பித்தம் போயிருக்கு, தைச்சு தந்துடுறேன். சரி, நெஞ்சில குத்திட்டு போகுது. இந்த ஊசி குத்தா நெஞ்சுக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லா குத்து. ஆமா ஆமா, இப்ப குத்த போகுது, அதுக்கப்புறம் நீங்க கத்து போறீங்க. என்னங்க? சரி, எந்த ஊர்ல பஞ்சாயத்து பண்ண போறீங்க? காமங்கோட்டையில. காமங்கோட்டையில பஞ்சாயத்து பண்ண போறீங்களா, இல்ல அந்த பஞ்சவர்ணத்தை பார்க்க போறீங்களா? எந்த பஞ்சவர்ணம்? அன்னைக்கு நான் சும்மா விளையாட்டு நான் ஏதோ சொன்னேன். காமங்கோட்டையில பஞ்சவர்ணம்னு யாருமே எனக்கு தெரியாது. ஆமா, சரி சரி விடுங்க. எதுக்கு இந்த பிரச்சனை? பஞ்சாயத்து வேண்டாம், பக்கத்து ஊர் வேண்டாம், எல்லா பஞ்சாயத்து நீயே பேசி முடிச்சுக்க. ஐயோ, தேவையில்லை நமக்கு. வீட்டோட பஞ்சாயத்தோட இருந்தலாம், அவ்வளவுதான். இல்லங்க, இங்க வாங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்க. இந்தாங்க சட்டையை போடுங்க, நீங்க பஞ்சாயத்து போனோம். உன் மனசுல ஒண்ணும் இல்ல? ஒண்ணும் இல்லைங்க. சத்தியமா? தலையில சத்தியமான? உங்களை நான் தப்பா எடுத்துப்பேனா? சரி, பட்னு பஞ்சாயத்து பண்ணுமா, சட்னு வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும். என்ன பிடிங்க. ஊரை சுத்தி கோயில் மண்டபம் வேஞ்சி விட்டு இப்ப ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு ஏடா செய்யறதான் செய்யற ஒழுங்கு முறையா செய்யணுமாடா? அந்த பையவுல நியாயம் கிடைக்கும் பஞ்சாயத்தை கூட்டிருக்கா, வர்ற வங்காளி நியாயம் போலக்குறேன்னு ரொம்ப பேசுவேன். இப்ப என்னடா பண்ண போற? யோ ஃபாதர், என்ன பெருசா வானத்துக்கு பூமிக்கு தவிக்கிட்டு இருக்க? ஊர்ல உலகத்துல நான் என்ன பண்ணிட்டேன்? நீ பண்ணலையா? ஒப்பம் பண்ணலையா? பட்ட பகல வெட்ட வழிய நீங்களா பண்ணலையாக்கா? ஒரு சேஞ்சுக்காக ஓகே படப்புல பாடுத்த பயவுல பஞ்சாயத்தை கூட்டிருச்சு. இப்ப என்ன பண்றது? ஃபாதரே, எரியறத புடுங்கனா கொதிக்கிறது தானா அடங்கும். இந்த வெந்த வெட்டிகளை எதுக்கு வச்சிருக்கேன்? பிளாக் ஆக்ஸ் நேர போறீங்க, பஞ்சவர்ண வகுத்துல இருக்க குழந்தைய கலைக்கிறீங்க, அவ ஒத்துக்கலான்னு வச்சுக்க, பசுவையும் கண்ணியும் சேர்த்து எரிச்சிருங்க. கோ பழனி. இன்னைக்கு கிழக்கு வாசல் பம்பு செட்ல யாரடா செட்டப் பண்ணிருக்க? ஈவினிங் டிஃபனுக்கு மயிலுங்க. மயிலா? போகைய விரிச்சிருவோம். கோ ஃபாதரே, பட்ட விவசாயம் விளங்கிரும்டா.
ஏன் இந்த பொண்ணு துரத்துறீங்க? ஐயா இந்த பொண்ணு ஆதிமலையா கதிரா பஞ்சாயத்து கூட்டிடுச்சியா? யாருக்கு எதிராக கூட்டினா என்ன? எல்லாம் பேசி தீர்த்துக்க போறோம். போங்கப்பா. எங்க ஐயாக்கு எதிராக பஞ்சாயத்து கூட்டினீங்கள உயிரோட வர மாட்டோம். இங்க வா. இந்த பஞ்சாயத்துல நியாயம் சொல்றதுக்காகத்தான் என்ன உங்க ஊருக்காரங்க வர சொல்லியிருக்காங்க. ஏன் கண் முன்னால இந்த பொண்ணுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. மரியாதை சொல்லிடும், போயிருங்க. எங்களுக்கு எதிராக வராம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மரியாதையா நீங்க விலகி போங்க. வாடி வாடினா உத்தம மாதிரி அடிக்கிற. ஐயா Ah!